சமீபத்தில் தோனியுடைய வீடியோ பயங்கர வைரல் ஆச்சுங்க. நாம் போட்ட தோனியுடைய வரலாறு பற்றின வீடியோவில் தோனியை கேண்டிடாக எடுத்த ஒரு வீடியோங்கிறது பயங்கரமாக வைரல் ஆச்சு. என்னென்னா, ஃப்ளைட்டில் தோனிக்கு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு மீதியை தோனி கொடுத்தாரு. அந்த வீடியோ தான் பயங்கரமாக வைரல் ஆச்சு. என்னென்னா, அந்த வீடியோவில் தன்னுடைய டேப்லெட்டை தோனி கீழே வச்சுருப்பார். அதில் கேண்டி கிரஷ் இருக்கும். அதை பார்த்து தோனி கேண்டி கிரஷ் தான் ஆடுறாரா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் கேண்டி கிரஷை டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க. கேண்டி கிரஷுங்கிறது இந்தியாவில் ஒரு ட்ரெண்டிங்காகவே மாற ஆரம்பிச்சது. அன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு ட்விட்டர் யூசர் கேண்டி கிரஷ் டீமுக்காக ஒரு ட்வீட் போட்டார். அது அஃபிஷியல் ட்வீட் கிடையாது, ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. என்னென்னா, ஒரு 3 மணி நேரத்தில் 30 லட்சம் பேர் கேண்டி கிரஷை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், தேங்க்யூ மிஸ்டர் தோனி அப்படின்னு ட்வீட் போடுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நியாயமாக பார்த்தா கேண்டி கிரஷ் தான் இப்படி அஃபிஷியலாக தோனிக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். ஆனால் இப்படி வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லியிருக்கக்கூடாது. சட்டப்படி, தர்மப்படி, நியாயப்படி தோனி கேண்டி கிரஷை ப்ரொமோட் பண்ணதுக்காக அவருக்கு ப்ரொமோஷனுக்கான காசையும் கொடுத்துருக்கணும். ஆனால் கேண்டி கிரஷுக்காரங்க அதை கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே இருக்குது. அப்படி என்ன ஹிஸ்ட்ரி, என்ன செஞ்சாங்க கேண்டி கிரஷ், யாரை ஏமாற்றி இவ்வளோ பெருசாக வளர்ந்தாங்க, இது எல்லாத்தையும் இன்றைக்கி அவங்க எஸ்டிடியோட பார்த்துடலாம். கமான். உலகம் முழுக்க அதிகமான பேரால் விளையாடப்படக்கூடிய மொபைல் கேம்ஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக கேண்டி கிரஷுங்கிறது இன்றைக்கும் இருக்குது. அதுலேயும் பெண்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸான கேம் இது. கிட்டத்தட்ட இந்த கேண்டி கிரஷ் கேமை விளையாடுறவங்களையே 50% மேலே பெண்கள் தான் அதிகமாக விளையாடுறாங்க அப்படின்னு கேண்டி கிரஷ் டீமுடைய புள்ளி விவரமே சொல்லுது. ஒவ்வொரு மாதமும் கேண்டி கிரஷை ஆக்டிவாக விளையாடக்கூடியவங்க கிட்டத்தட்ட 270 மில்லியன் பேர் உலகம் முழுக்க இருக்காங்க அப்படின்னு கேண்டி கிரஷை டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய கிங் நிறுவனம்ங்கிறது சொல்லியிருக்கு. இந்த கிங் நிறுவனம் நிறைய கேம்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேண்டி கிரஷ் சாகா மூலமாக மட்டுமே 2021 $1.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அளவுக்கான வருமானத்தை கிங் நிறுவனம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமானதாக, ரொம்ப ரொம்ப லாபகரமானதாக இருக்குது இந்த கேண்டி கிரஷ் சாகா. சொல்லப்போனால் இந்த கேண்டி கிரஷ் சாகாங்கிறது இந்த கிங் நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு $1 மில்லியன் அளவுக்கான வருமானத்தை ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சு தருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிங் நிறுவனம் அடைந்திருக்கக்கூடிய இந்த உயரமும் இந்த கேண்டி கிரஷ் சாகாவுடைய வெற்றிக்கு அப்புறமா தான் கிடைச்சது. இப்படி கேண்டி கிரஷ் மூலமாக கிங் நிறுவனம் சம்பாதிச்சிருக்கக்கூடிய இவ்வளவும் இன்னொருத்தருடைய உழைப்பையும் கனவையும் சுரண்டி தான் அந்த நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா கேண்டி கிரஷுங்கிறதே அவங்களுடைய படைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா 2010க்கு போகணும். 2010க்கு முற்பட்ட காலகட்டங்கிறது ஆன்லைனில் ஆர்கேட் கேம்ஸுங்கிறது பெருசாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அந்த சூழலில் இந்த கிங் நிறுவனம் யாஹூ வெப்சைட்டில் விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன அளவில். அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு பூம்ங்கிறத அப்போ அவங்களுக்கு கொடுக்கல. சரியா அதே சமயத்தில் ஃபேஸ்புக் நிறுவனம் அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் யூசர்ஸை இன்னும் ஆக்டிவாக மாற்றுறதுக்கு கேம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருந்தாங்க. அதுக்காக ஜிங்கா அப்படிங்கிற ஒரு கேம் டெவலப்பிங் கம்பெனி கிட்ட ஒப்பந்தம் பண்ணி ஃபேஸ்புக்கில் விளையாடுறதுக்கான கேம்ஸை அவங்க டெவலப் பண்ணி அறிமுகப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் நம்மளால் வளர முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் இருந்தாங்க இந்த கிங் நிறுவனம். அதுக்காக யாஹூ வெப்சைட்டுக்காக அவங்க உருவாக்கியிருந்தாங்க இல்லையா, அந்த கேம்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு அளவுக்கான வரவேற்பு கிடைக்குதா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இருந்தாங்க. அதாவது அவங்க கேம்ஸில் எந்த கேம்ஸ்லாம் அதிகமாக விளையாடுறாங்க, எந்த வயதுக்குட்பட்டவர்கள் அதிகமாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத படித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேமை டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையில் இருந்தாங்க. சரியாக அதே காலகட்டத்தில் ஆல்பர்ட் ரான்சம் அப்படிங்கிறவருடைய அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க. அவங்களுக்கு இந்த ஆர்கேட் கேம்ஸை விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக பீச் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கேமுங்கிறது ரொம்ப பிடித்த ஒன்றா இருந்துச்சு. இந்த பீச் வேர்ல்டு கேம்னா என்னென்னா, நாம் இன்றைக்கி பார்க்குறோம்ல இந்த கேண்டி கிரஷ், இதோடைய ஆதி ஃபார்ம் தான் இந்த பீச் வேர்ல்டு. அதாவது கேண்டி கிரஷ் மாதிரியான லே அவுட்லேயே ஜுவல்ஸ் இருக்கும். அதோடைய ஷேப் கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணோன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போவோங்கிற மாதிரியான ஒரு கேம் டிசைன் தான் இந்த பீச் வேர்ல்டு அப்படிங்கிற கேம். இந்த கேமுங்கிறது அவருடைய அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விளையாட்டாக இருந்ததால் அவருடைய அம்மாவுடைய நினைவாக நாமளும் ஒரு கேமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாகவே கேம் டெவலப்பிங்லாம் படித்து ஒரு கேமை உருவாக்குறார். அதுக்கு கேண்டி ஸ்வைப் அப்படிங்கிற பேர் வைக்கிறார்.
சரியாக 2 வருஷம் கழிச்சு, அதாவது ரான்சம் இந்த கேண்டி ஸ்வைப் கேமை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2012ஆவது வருஷம் கிங் நிறுவனம் கேண்டி க்ரஷ் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முதல்ல ஃபேஸ்புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தொடர்ந்து iOSலேயும் அப்புறம் ஆண்ட்ராய்ட்லேயும் அவங்களுடைய கேமை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கேண்டி க்ரஷ் கேமுங்கிறது அப்படியே இந்த கேண்டி ஸ்வைப் மாதிரியே இருந்துச்சு. அதாவது அதே மாதிரி கேண்டிஸ் லேஅவுட் தான் இருந்தது. அந்த பசிலில் வந்து 3க்கு மேற்பட்ட கேண்டிஸை வந்து ஒன்றா சேர்த்தோன்னா ஸ்வீட்டுன்னு வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்வீட்டுங்கிறது வந்துச்சு. இப்படி நிறைய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது இந்த 2 கேமுக்கும் இருந்துச்சு. இப்படி 2 கேமும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ரான்சம் வந்து கேள்விகள் எழுப்ப ஆரம்பித்த அதே சமயம் கிங் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேண்டி க்ரஷ்ங்கிறது எங்களோட கேமு, அதுக்கு நீங்கள் காப்புரிமை தரணும் அப்படின்னு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு ஃபைல் வந்து பதிவு பண்ணுறாங்க. அதை எதிர்த்து ஆல்பர்ட் ரான்சம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறார். இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கேமுங்கிறது அப்படியே என்னோட கேம் மாதிரியே இருக்குது, என்னோட கேமில் இருக்கக்கூடிய அதே டிசைன் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கிற மாதிரியான ஐகான்ஸ் உட்பட அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏன் ஆப் ஐகான் கூட 2ம் ஒன்றா சிமிலராக இருக்குது, அதே மாதிரி இந்த ஸ்வீட்டுங்கிற மாதிரியான வார்த்தைகள், அதுக்கான மியூசிக் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே கூட அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு காப்புரிமை தரக்கூடாது. 2010, அதாவது இவங்க வர்றதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் காப்புரிமை வேணும்னு அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் காப்புரிமை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு. இந்த கேஸை மேலோட்டமாக பார்த்தப்போ கிளியராக இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் ரான்சம் தான் ஜெயிக்க போகிறாரு, அவர்கிட்ட தானே ப்ரூஃப்லாம் இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தானே ஆரம்பிச்சிருக்காரு, அப்போ அவர் தானே ஜெயிப்பார் அப்படின்னு தோணுதில்ல. அதான் இல்லை. ஏன்னா கிங்குங்கிறது ஒரு பெரிய நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் செட்டப், ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் ஒரு கார்ப்பரேட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. ஆனால் இந்த பக்கம் ஆல்பர்ட் ரான்சம் ஒரு தனிநபராக அவரே சொந்தமாக கேம் கோடிங்கை தனியாகவே கற்றுக்கிட்டு அவரே சொந்தமாக உருவாக்குன கேம் தான் இந்த கேண்டி ஸ்வைப்புங்கிறது. ஸோ ஒரு தனிநபருக்கும் கார்ப்பரேட்டுக்குமான இந்த லீகல் யுத்தங்கிறது ஆரம்பிச்சது. கிங் நிறுவனம் இது வந்து காப்பி கிடையாது, நாங்கள் யாரையும் காப்பி அடிக்கல, இதே மாதிரி கேம்ஸ்லாம் நாங்கள் நிறைய யாஹூ காலத்திலே உருவாக்கியிருக்கோம், இது ஒன்றும் புது வகையான கேம்லாம் கிடையாது, ஆனால் நாங்கள் காப்பி அடிக்கலை, இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிசம்பிளன்ஸ் தான் அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் ரான்சம் அதை எதிர்த்து இதில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அதனால் இது கண்டிப்பாக காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான் அப்படின்னு விவாதம் பண்ண ஆரம்பித்தார். இந்த லீகல் பேட்டில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு யோசித்த கிங் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, வழக்கம் போல் கார்ப்பரேட் என்ன பண்ணுவாங்களோ அதை செஞ்சாங்க. ஏதாவது உள்வேலை பார்த்து இதை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசித்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, 2010 ரான்சம் வந்து கேண்டி ஸ்வைப்புன்னு ஒன்று உருவாக்குனார் இல்லையா, அதுக்கு முன்னாடியே கேண்டி க்ரஷர் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு கேமுங்கிறது இருந்திருக்கு, அதை இன்னொரு நிறுவனம் டெவலப் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த கேமுக்கும் ஆல்பர்ட் ரான்சம் உருவாக்கியிருந்த கேமுக்கும் துளி கூட சம்மந்தமே இல்லை, ஆனால் அந்த பேருங்கிறது ஐடென்டிக்கலாக இருந்துச்சு. இந்த கேண்டி க்ரஷர் கேமை டெவலப் பண்ண கம்பெனிங்கிறது கிட்டத்தட்ட திவாலாக வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கம்பெனியவே ஒட்டு மொத்தமாக வாங்கினாங்க கிங் நிறுவனம். இப்படி அந்த நிறுவனத்தை வாங்கி அந்த கேண்டி க்ரஷ்ங்கிற பேருக்கான லீகல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே கிங் நிறுவனம் வாங்கினதுக்கப்புறமா கேண்டிங்கிற பேரே எங்களுக்கு தான் சொந்தம், அதாவது கேண்டிங்கிற அந்த டேர்மே எங்களுடைய இன்டலெக்சுவல் ரைட்டு, அதை யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டாங்க. அதாவது கேமை காப்பிடிச்சுன்னு ஒரு கேமை உருவாக்கியிருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் லீகல் பேட்டில் நடத்திக்கிட்டு இருந்தப்போ, நீ கேமே நடத்த முடியாது, எங்கள் பேரில் உன்னால் கேமே நடத்த முடியாது, ஒட்டு மொத்தமாக உன் கேமே இழுத்து நீ மூடிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான த்ரெட்டாக கிங் நிறுவனம் இந்த மூவை வந்து செஞ்சாங்க. உடஞ்சி போயிட்டார் ரான்சம். என்னடா அது ஒரு தனி மனிதனாக நம்ம இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து ஒரு கார்ப்பரேட்டால் இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படின்னு உடஞ்சி போய் ஓப்பனாக ஒரு லெட்டரை வந்து எழுதினார். அந்த லெட்டரில் என்னுடைய அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறமா நானே கஷ்டப்பட்டு படித்து உருவாக்கின ஒரு கேம் தான் இந்த கேண்டி ஸ்வைப். இன்றைக்கும் நீங்கள் கேண்டி ஸ்வைப்புடைய எல்லா லெவல்ஸையும் முடிச்சிட்டிங்கன்னா அதில் கடைசியாக வர மெசேஜ் இந்த கேம் என்னுடைய அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக நான் உருவாக்குனது அப்படிங்கிற மெசேஜ் தான் வரும். அந்த அளவுக்கு அதில் எனக்கு பர்சனல் கனெக்ட்டுங்கிறது இருக்குது. நான் தன்னந்தனியாக உருவாக்கின இந்த கேமை அப்படியே லிட்ரலாக காப்பி அடித்து தான் நீங்கள் வந்து உருவாக்குனீங்க, ஆனால் அதையும் லீகலாக சந்திக்கணும் அப்படின்னு தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். இந்த சுச்சுவேஷனை வந்து எந்த வகையிலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, எனக்கான நீதிங்கிறது எனக்கு கிடைக்கும், 2 பேரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சுமூகமான உடன்படிக்கைக்கு வருவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த கேமை நான் ஆசையாக வச்ச அந்த பேரால் பயன்படுத்த முடியாத அளவுக்கான சூழலை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க.
இனிமேல் நான் கேண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது, அப்போனா கேமுங்கிறதையும் நான் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு தான் நிலைமைங்கிறது மாறும். இதுதான் என்னுடைய அடிப்படை வருமானம், எனக்கும் என்னுடைய 2 குழந்தைகளுக்குமான வாழ்வாதாரமே இந்த வருமானத்தை நம்பி தான் இருக்குது. என் வீட்டு தட்டில் இருக்கக்கூடிய உணவை தட்டி பறித்து திருட்டிட்டீங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே கிங் அப்படின்னு ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தார் ரான்சம். அந்த லெட்டர் அவர் எழுதி வெளியிட்டதுக்கப்புறமா அது ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. பல பேருடைய மனசாட்சிங்கிறது தட்டி எழுப்பப்பட்டு ரான்சம்காக குரல் எழுப்ப ஆரம்பித்தாங்க. மீடியா ஃபுல்லாக இதுதான் நியூஸாக மாறிச்சு. இண்டிபெண்டன்ட் டெவலப்பர்ஸ் பல பேர் கிங் நிறுவனம் செய்கிறது அப்பட்டமான காழ்ப்புணர்ச்சி, எக்ஸ்ப்ளாய்டேஷன், இப்படி ஒன்றை கிங் நிறுவனம் செய்யவே கூடாது. தனிநபர்களாக கேமை டெவலப் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய அடியாக இருக்கும், அதோட கேமிங் கம்யூனிட்டியவே இது கொலாப்ஸ் பண்ணும் அப்படின்னு கிங் நிறுவனத்தின் மேலே பல வகையில் விமர்சனங்கள் வைக்க ஆரம்பித்தாங்க. கிங் நிறுவனம் இந்த கேண்டிங்கிற வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சாகாங்கிற வார்த்தைக்கும் எங்ககிட்ட தான் உரிமை இருக்குது, அதுக்கு நாங்கள் தான் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் இதே காலகட்டத்தில் பேனர் சாகா அப்படிங்கிற ஒரு கேமுங்கிறது ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த பேனர் சாகாவுக்கும் இந்த கேண்டி கிரஷ் சாகாவுக்கும் துளி கூட சம்மந்தமே இல்லை, அந்த சாகாங்கிற வார்த்தையை தவிர. இந்த சாகாங்கிற வார்த்தைக்கு எங்ககிட்ட மட்டும்தான் காப்பிரைட்ஸ் இருக்குது, அதனால் அதை நீங்கள் உங்கள் கேமில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பேனர் சாகாவை டெவலப் பண்ண கம்பெனி மேலேயும் அவங்க கேஸ் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் இந்த சாகாங்கிற வார்த்தைக்கு ட்ரேட்மார்க்குக்கு அப்ளிகேஷன் தான் போட்டிருந்தாங்க கிங் நிறுவனம். இன்னும் அவங்களுக்கு அது கன்ஃபர்மேஷன் கூட வரலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டோம், இந்த வார்த்தை எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் இந்த உரிமை இருக்குது, நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது இன்னும் பேக்லாஷ் ஆக ஆரம்பிச்சது. நிறைய கேம் டெவலப்பர்ஸ் என்னடா எல்லா வார்த்தைக்கும் நீயே உரிமை வச்சிருக்குன்னா அப்போ நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு கிங் நிறுவனத்துக்கிட்ட இருந்து என்ன பதில் வந்ததுன்னா, ஒரு சில வார்த்தைகள்லாம் ஒரு சில நிறுவனங்கள் கிட்ட சொந்தமாக இருக்கிறதுங்கிறது சகஜமான ஒன்று தான். டைம்னு யோசிச்சிங்கன்னா டைம் மேகசின் கிட்ட தான் அந்த வார்த்தைக்கான உரிமைங்கிறது இருக்குது. டைமை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு கம்பெனியை அந்த ஃபீல்டில் ஆரம்பிக்க முடியாது. ஆப்பிளுங்கிறத எடுத்திங்கனாலும் அதே மாதிரி தான். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதத்தில் ஏதாவது ஒரு கம்பெனியோட டைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இது எங்களுடைய ப்ராடக்ட், நாங்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்துவோம், இந்த வார்த்தைகளுக்கான உரிமங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு விவாதம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் வெறும் வார்த்தைக்கே நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்கன்னா ஒட்டுமொத்த கேமையே நீங்கள் காப்பி அடிச்சிருக்கீங்களே ஒருத்தர்கிட்ட இருந்து, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தொடர்ந்து கிங் நிறுவனத்தின் மேலே விமர்சனங்களை அடுக்கிக்கிட்டே போக ஆரம்பித்தாங்க. இது கிங் நிறுவனத்துக்கு பெரிய சரிவை கொடுக்க ஆரம்பிச்சது. இப்படி தொடர்ந்து சரிவை சந்திச்சதுக்கப்புறமா பேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த கிங் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, கோர்ட்டுக்கு வெளியில் ஆல்பர்ட் ரான்சமோட சமரசம் பேசிக்கிட்டாங்க. அந்த சமரசத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, என்ன முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதுக்கப்புறமா ஆல்பர்ட் ரான்சம் இன்னொரு போஸ்ட்டை தன்னுடைய வெப்பேஜில் போட்டிருந்தார். நானும் கிங் நிறுவனம் எங்களோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டோம், 2 பேருமே எங்களுடைய வழக்குகளை வாபஸ் வாங்கிக்கிட்டோம், எங்களுடைய இந்த சண்டைங்கிறது இதோட முடிவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதே மாதிரி இந்த பேனர் சாகாவை டெவலப் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கேம் கம்பெனியும் எங்களுக்கும் கிங் நிறுவனத்துக்கும் ஒப்பந்தம்ங்கிறது ஏற்பட்டுருச்சு. சாகாங்கிற வார்த்தைங்கிறது அவங்களுக்கு தான் உரிமை இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்திக்கிறதுல அவங்க எந்த வித தடையும் இனிமேல் தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கு நடுவில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் பேசப்பட்டுச்சு, ஏதாவது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக தெரிவிக்கப்படலை. கேமிங் இண்டஸ்ட்ரியில் பொதுவாகவே இந்த மாதிரியான க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எந்த வகையில் நம்ம அதை எடுத்துக்கிறோம், அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இருக்குது. சொல்லப்போனால் கிங் நிறுவனமும் சரி, ஆல்பர்ட் ரான்சமும் சரி, அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்ததுன்னா பீஜ்வர்ல்ட் அப்படிங்கிற அந்த கேமில் இருந்து தான் அவங்க இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கை இந்த பீஜ்வர்ல்டை டெவலப் பண்ண கம்பெனிக்காரங்களுக்கு இப்போ இருந்தாங்கன்னா கொடுக்கணும். ஆனால் இன்ஸ்பயர் ஆகி அவங்களே ஒரு ஒரிஜினல் ஐடியா ஃபார்மில் ஒரு கேமை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆல்பர்ட் ரான்சமுடைய கேம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி கிங் நிறுவனம் அவங்களுடைய கேண்டி கிரஷை உருவாக்கியிருக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு கோயின்சிடன்ஸாக கூட இது நடந்திருக்கலாம். எது உண்மைங்கிறத 2 பேருமே உறுதிப்பட தெளிவாக சொல்லவே இல்லை. ஆனால் இது எப்படி அணுகப்பட்டுச்சு அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. கேண்டி கிரஷுடைய பேரை எப்படியாவது தக்க வச்சு ஆல்பர்ட் ரான்சமை எப்படியாவது தோக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமான வேலை பார்த்தாங்களே கிங் நிறுவனம், அதுதான் விமர்சனத்துக்கான காரணமாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி நம்ம பண்ணணும்னு ட்ரை பண்ணோன்னா வெங்கட் பிரபு மாதிரி ஆமாங்க நான் இதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக போயிடலாம். அதே சமயத்தில் யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கறது தான் சரியானதாகவும் இருக்கும். கேட்டுச்சா பாலிமர்?
ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாங்க. சரி, ஓகே பிகி பஸ், கேண்டி கிரஷுடைய கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கேட்குறீங்களா? கேண்டி கிரஷ்ங்கிற ஒரு கேமை வச்சு நடந்த அரசியலை பற்றி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஒரு உணவை வச்சு வடக்கு தெற்கு அரசியலுங்கிறது நடந்துகிட்ருக்கு. அந்த உணவை பற்றி அடுத்து உணவு அரசியலில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பாய்.